சாய்ராம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடம்பு வந்து பஞ்ச தத்துவத்தால் தான் ஆயிருக்கு. 5 எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பஞ்சபூதங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? இது வந்து எப்படி நம்ம உடம்புக்குள்ளே வந்தது அப்படிங்கிறத யோகாவில் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நம்ம முன்னோர்கள். இந்த 5 தத்துவம் என்னன்னு பார்த்தாக்கா, இந்த 5 தத்துவம் நம்மளுடைய கை விரல்கள்லேயும் இருக்குது. அதாவது முதல்ல இருக்கிறது நம்மளுடைய கட்டை விரலில் வந்து ஃபயர் தத்துவம் அல்லது நெருப்பு தத்துவத்தை குறிக்கிறது. இந்த நெருப்பு தத்துவம் எப்படி வந்து உடம்புக்குள்ளே வருதுன்னா, ஐ வழியாக வருது, கண் வழியாக வந்து அது வந்து எக்ஸ்டர்னல் ஆர்கன். இன்டர்னல் ஆர்கன் என்னன்னு பார்த்தாக்கா லிவர். இது ரெண்டு பார்த்தா ஒரே ஷேப்பாக கூட இருக்கும். ஸோ அந்த அக்னி தத்துவம் நம்ம உடம்புல கண் வழியாக வருது, லிவரில் தங்குறது. ரெண்டாவது பார்த்தாக்கா வாயு தத்துவம், ஏர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏர் எலிமெண்ட் வந்து எப்படி வருதுன்னா, அது மூக்கு வழியாக வருது, நுரையீரலில் தங்குறது. ஸோ எக்ஸ்டர்னல் ஆர்கன் வந்து மூக்கு, இன்டர்னல் ஆர்கன் வந்து லங்ஸு. பார்த்தா ரெண்டும் ஒரே ஷேப்பாக கூட இருக்கும். ஸோ இந்த தத்துவத்தில் ஏதாவது ப்ராப்ளம், பேலன்ஸை தப்பு வந்தால் நம்மளுடைய 2 இன்டர்னல் ஆர்கனான அந்த லங்ஸோ, எக்ஸ்டர்னல் ஆர்கன் நோஸ், அந்த பேசேஜ் எல்லாமே கெட்டு போகும். அதை வந்து நம்ம எப்படி சரிப்படுத்துகிறாங்கிறது யோகாவில் அழகாக சொல்லியிருக்கேன். 3வது பார்த்தாக்கா நம்மளுடைய நடுவிரல் வந்து ஆகாஷ் தத்துவம்னு சொல்லுவோம். அது வந்து எப்படி உள்ள நுழையுதுன்னா, நம்மளுடைய இயர் வழியாக வருது. அது எக்ஸ்டர்னல் ஆர்கன் ரெப்ரசன்டிங் ஆகாஷ் வந்து காது. அது உள்ள இன்டர்னல் ஆர்கன் என்னென்னா கிட்னி. இது ரெண்டும் பார்த்தா ஒரே ஷேப்பாக கூட இருக்கும். ஸோ என்ன ப்ராப்ளம் இதில் வந்து ஒரு பேலன்ஸ் தவறித்துனா நம்மளோட கிட்னி எதில் கெட்டு போகும் அல்லது இயர் கெட்டு போகும். இது ரெண்டுத்துக்கும் யோகா வந்து ஒன்றே தான். அண்ட் அதை பேலன்ஸ் அண்ட் முத்ரா மூலமும் இதெல்லாம் நம்ம சரிப்படுத்திக்கலாம். அடுத்தது பார்த்தா இது வந்து நம்மளுடைய எர்த்து, மண். எதுனா மோதிரவில் வந்து மண் தத்துவம், எர்த் தத்துவத்தை குறிக்கிறது. இந்த எர்த்து நம்ம உடம்புக்குள்ளே எப்படி வருது அப்படின்னா, நம்ம இது தோல் மூலம் வருது, ஸ்கின் மூலம் வருது. உள்ளே எங்கே போகிறதுனா ஸ்ப்ளீனில் போய் உட்காந்துக்கிறது. ஸோ ஸ்ப்ளீன் வந்து இன்டர்னல் ஆர்கன் ரெப்ரசன்டிங் அண்ட் எக்ஸ்டர்னல் வந்து ஸ்கின். இது ரெண்டு வந்து மண் தத்துவம் கெட்டு போச்சுன்னா இது ரெண்டுமே கெட்டு போயிடும். ஸோ அதையும் ஒரே விதமான யோகா மூலம் இது ரெண்டையும் நம்ம சரிப்படுத்தலாம். அடுத்து நம்ம பார்த்தாக்கா இது வந்து வாட்டர். இது வந்து நீர் தத்துவம் வந்து நம்மளுடைய நாக்கு வழியாக உள்ளே போகுது. எக்ஸ்டர்னல் ஆர்கன் வந்து டங்கு. இதில் இன்டர்னல் ஆர்கன் என்னன்னு பார்த்தாக்கா ஹார்ட்டு. ஸோ இன்டர்னல் ஆர்கன், எக்ஸ்டர்னல் ஆர்கன் இது ரெண்டுமே, இந்த டங்கும் ஹார்ட்டும் நம்மளுடைய வாட்டர் தத்துவம் கெட்டு போச்சுன்னா, பேலன்ஸ் போச்சுன்னா அது ரெண்டும் கெட்டு போகும். ஸோ ஒரே ஆசனம் மூலம் இது ரெண்டையும் சரிப்படுத்தலாம். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் இப்போ தான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த இயரும் இந்த கிட்னியும் ஒரே செல்லிலேருந்து உற்பத்தி ஆகுதுங்கிறத நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இதை முன்னோர்கள் 5000 இயர்ஸ் பேக்கு சொல்லியிருக்காங்க, இது ரெண்டும் ஒன்றே தத்துவம் அப்படின்னு. அதுலேருந்து நம்மளுடைய அந்த பழங்கால அந்த யோக வைத்தியங்கிறது எப்படி சிறப்புங்கிறது நமக்கு புரியுது. இது எப்போ பேலன்ஸ் ஆனால் முத்திரை மூலமும் சரிப்படுத்தலாம், ஆசனங்கள் மூலமும் சரிப்படுத்தலாம். இது எப்படி ஒவ்வொரு ஆர்கனும் பண்ணலாம், ஒவ்வொரு தத்துவத்தையும் நம்ம பார்க்கலாம். ஒன்று அப்புறம் பார்க்கலாம். நன்றி. டாக்டர் ஹேமா அவர்களே, நான் என்னுடைய வீட்டில், அதாவது நியூ ஜெர்சியில் என்னுடைய ஃப்ரெண்டான என் சகோதரி மாதிரியான ராஜசுலோச்சனா அவர்களை கொண்டு வந்தார்கள். அவர்கள் தான் என்னை டாக்டர் ஹேமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. அண்ட் நிறைய புக்ஸு கொடுத்தாங்க அவங்க. இந்த புக்ஸில் எவ்வளோ போஸ்டர் இருக்குது, பல யோகா கோர்சஸ் இருக்குது. அதை பார்த்தாலே எல்லாரும் கற்றுக்கலாம். நான் சாதாரண பாமர மக்கள் கற்றுக்கலாமே. அண்ட் யோகா வந்து நிறைய டிசீஸை க்யூர் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மென்டல் பீஸ் கிடைக்கும். அண்ட் இட் க்யூர்ஸ் டயபெட்டிக் க்யூர் ஆகும். பல ஈவன் பேக் பெயின், யாருக்காவது பின்னாடி வலியோ இது இருந்தால் யோகா நல்ல க்யூர் ஆகுங்க. அதனால ஷீ இஸ் டூயிங் அ கிரேட் சர்வீஸ் டு த கண்ட்ரி, நாட் ஒன்லி இந்தியா, ஈவன் இன் அமெரிக்கா. ஷீ டூயிங் அ கிரேட் சர்வீஸ். நல்லா எல்லாருக்கும் உதவி பண்ணுறாங்க, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுவே ஒரு பெரிய காரியம். அவங்களுக்கு என்னுடைய நல்லாட்சிகளும் வாழ்த்துக்கள். வணக்கம்.